இந்த தலைப்புல ஐயா தான் வரதா இருந்தது. நானும் இப்போ இது பண்ணி பார்த்தேன். அவங்களுடைய தொலைபேசி எடுக்கப்படவில்லை. நவ் ஆர் நெவர் அப்படிங்கிறது தான் இந்த மாதனுடைய தலைப்பு. இந்த தலைப்புல எப்பவுமே பிஎன்சி அப்படிங்கிறப்ப பிஎன்டி அப்படிங்கிறப்ப மன்னிக்கோங்க, அது இடையில ஒரு சீனு சாய்ஸ்ன்னு ஒன்று இருக்குன்னு. பர்த்து பிறந்துட்டோம். அடுத்தது அந்த வார்த்தையை நான் டிக்கு சொல்ல விரும்பல. இன்னைக்கு நல்ல நாளுங்கிறதுனால. இடையில சான்சஸ், சாய்ஸஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. சி. அது மாரி நமக்கு இந்த நவ் அண்ட் தென், நெவர் அதுக்கு இடையில சில விஷயங்கள் இருக்குங்கிற மாரி என் மனதுல படுது. உதாரணமா, நவ் ஒரு முடிவு எடுத்துட்டேன். ஆனா, அந்த முடிவ இமிடியேட்டா எடுத்துட்டேன். ஆனா, அத 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் செய்ய போறேன். அது மாரியும் சிச்சுவேஷன் வருங்கிறத நான் டிஃபரெண்டா யோசிக்கிறப்ப அப்படி வருது. உதாரணமா பாருங்க, எனக்கு 1 வருஷம் கழிச்சு 2வது வருஷம் ஜனவரி 1ஆம் தேதி தான் ரூ. 10,00,000 என்னோட ஒரு ஃபண்டுலேருந்து வருது. ஆனா, இன்னைக்கு அந்த 10,00,000 என்ன செய்ய போறேன்? அந்த 2வது வருஷம் இதுல அன்னைக்குன்னு இன்னைக்கு முடிவு எடுத்துட்டேன். அத வச்சு இந்த தொழில் செய்றதா? ஏன்னா, நமக்கு அந்த தொழில்ல நல்லா இருக்கு. இந்த 2 வருஷமும் இது ஒரு அட்வான்டேஜா இருக்கட்டும் நமக்கு. அந்த தொழில பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன மாரி செய்யலாம்? எப்படி பண்ணலாம்? இப்படி பண்ணலாமா? அப்படி பண்ணலாமா? எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்றதுக்கு இந்த நேரத்த எடுத்துக்குவோம். அப்படின்னு நான் முடிவு எடுத்துட்டேன். அதுல எந்த மாற்றமும் இல்ல. ஆனா, காலங்கள் எனக்கு இன்னொரு வழி வகுக்குது. 2 வருஷம் கழிச்சு அந்த தொகை வரப்போகுது. அன்னைக்கு தான் அத ஆரம்பிக்க போறேன். அத பத்தி. ஸோ, ஸ்டார்ட் வித் எ எண்ட் இன் மைண்ட் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. வியூ அத பார்க்கறது. நம்ம எந்த விஷயத்தையும் ஆரம்பிச்சோம்னா, அது எப்படி இருக்கும்? இப்படி வரும். இதுல இந்த இது இருக்கும்னு அது மாரி. மற்றவர்களுக்கும் வாய்ப்பு குடுத்து, அதனால ஆரம்பிக்கிறது இப்போ. அது எண்ணமா இருக்கட்டும், செயலா இருக்கட்டும், மற்ற எதுவும் நவ். அதனுடைய தொடர்ச்சி கன்டினியூஷன் வந்துகிட்டே இருக்குங்கிறது தான். நன்றி, நன்றி. நன்றிங்க ஐயா. நாளம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய். சரியான காலத்தை அறிந்து இடத்தையும் தேர்ந்து ஒரு செயலை செய்தால் உலகத்தையே அடைய நினைத்தாலும் அது கைகூடும். அந்த வகையில் அமெரிக்காவில் உள்ள எலபாமா என்ற அந்த மாநிலத்தில் எலன் கெல்லர் அவர்கள் 1880வது ஆண்டு பிறக்கிறார். அவர் பிறந்து 18 மாதங்கள் எந்த குறைபாடும் இல்லை. 19வது மாதத்தில் அவருக்கு ஒரு விஷக்காய்ச்சல் வருகிறது. அந்த குழந்தைக்கு அந்த விஷக்காய்ச்சலின் முடிவில் டாக்டர்கள் அந்த குழந்தை இறந்து விடுவார் என்று அறிவிக்கிறார்கள். பெற்றோர்கள் தாங்க முடியாத துயரத்தில் குழந்தையை தேவாலயத்தில் வைத்து பிரேயர் செய்கிறார்கள். ஆனாலும் குழந்தை உயிர் பிழைக்கிறது, கண் பார்வை போய்விடுகிறது, காது கேட்கவில்லை, வாய் பேச முடியவில்லை. குழந்தையாக இருக்கும்போது குழந்தைகள் எந்த ஒலியை கேட்கிறார்களோ கருவிலிருந்து அதைத்தான் திரும்ப பேசுகிறார்கள். கேட்ட வார்த்தையை திரும்ப பேசுகிறார்கள். காது கேட்பதனால் கேட்காததால் அவரால் வாயும் பேச முடியவில்லை. ஆனால் அவர்தான் உலகத்திலேயே கண் கேட்காமல் காது கேட்காமல் முதல் பட்டதாரியாகவும் சிறந்த ஆத்தராகவும் உலக தலைவர்கள் எல்லாம் போற்றும் மிக சிறந்த ஒரு மனிதராக பல்வேறு நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறார். 1980 பிறந்த அவர் 1960 வரை கிட்டத்தட்ட 80 ஆண்டுகள் இந்த பூமியில் வாழ்ந்திருக்கிறார். நவ் ஆர் நெவர், எந்த குறைபாடு இருந்தாலும் தடைகளை அல்லது சேலஞ்சை தனக்கே உரிய ஒரு வகையில் சந்தித்தால் இந்த உலகத்தில் எதுவும் சாத்தியம் என்பதற்கு அவருடைய வாழ்க்கை வரலாறு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது நமக்கு. அந்த வகையில் இந்த தலைப்பை ஒட்டி உங்களுடைய கருத்தை பதிவு பண்ண உங்களுடைய கையை உயர்த்தும்படி கேட்டுக்கிறேன். நன்றி. தை திருநாள் வாழ்த்து சொல்லாம ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு ஏதாவது ஒரு எல்லாருமே வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம்.
சரிங்க மேடம், நன்றி சார். ரமேஷ் சார் வாங்க. வாய்ப்புக்கு நன்றி. அனைவருக்கும் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நவ்வார் நவர் அப்படிங்கிற டாபிக்ல நிறைய கருத்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. நான் நேற்று கருத்துக்கள்லாம் தெரிவிச்சதுனால என் கருத்தை ரிசர்வ்ல வைக்கிறேன். எல்லாரும் வாய்ப்பு வந்த பிறகு நான் தெரிவிக்கிறேன். அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்து. தேங்க்யூ. நன்றி நன்றி சார். இப்போ அண்மையில் தான் வந்து கடந்த வாரங்களில் தான் வந்து மூளையில் ஒரு சிப்பை பதிச்சு அது மூலயமா வந்து கண் தெரியலனா கூட, பிறவியிலே வந்து கண் பார்வை இல்லைனா கூட அதை வந்து ரீகெயின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜீனியஸ் மைண்ட் எலான் மாஸ்க் வந்து அறிவிச்சிருக்காரு அந்த எஃப்டிஐயோட அப்ரூவலோட. அதே மாதிரி வந்து காது கேட்கலனாலும் அதையும் பண்ண முடியும். அதாவது பிறவியிலே குறை இருந்தால் கூட பண்ண முடியும், இடையில இது பண்ணாலும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில் அடுத்ததாக ஜோதி சுரபி மேடம். அனைவருக்கும் தைப்பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். நன்றி, மகிழ்ச்சி. நன்றி நன்றி மேடம். வேற யாராவது பேசணும்னா கை வளர்த்துங்க. பாலம் கல்யாண சுந்தரம் ஐயா வந்து ஒரு சிறிய கிராமத்துல திருநெல்வேலி மாவட்டத்துல பிறக்கிறாங்க. அவரு வந்து பாத்தீங்கன்னா 1000 ஆண்டுகளுக்கு பிறக்கக்கூடிய ஒரு மனிதராக மேன் ஆஃப் த மில்லியனியம் அவார்டு வந்து அமெரிக்கா தராங்க அவருக்கு. எதுக்காக அந்த அவார்டு அவருக்கு தராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன கிராமத்துல பிறந்து சென்னையில வந்து படிச்சு பேருக்கு பின்னாடி கிட்டத்தட்ட 32 ஒரு நூலகரா லைப்ரரியனா வந்து பணியமர்த்தி பல்வேறு விருதுகளை வழங்கி அவருடைய கல்லூரி காலங்களிலே வந்து காமராஜர் முதலமைச்சராக இருக்கும்போது சீனாவோட போர் ஏற்பட்டப்ப தன்னுடைய கழுத்துல அணிந்திருந்த அந்த 8 பவன் சங்கிலியை வந்து அவர் தானமாக கொடுக்குறாங்க நாட்டுக்காக. ஸோ அப்படி வந்து வாழ்ந்த அவர் ஆரம்பித்த லைஃபு 35 ஆண்டுகள் சம்பாதித்த தன்னுடைய ஓய்வு கொடையை எல்லாத்தையும் வந்து தானமாக கொடுத்துட்டு தன்னுடைய வாழ்க்கைக்கு ஹோட்டலில் வந்து ஒரு வேலை பண்ணி அதில் வந்து அவருடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட அமெரிக்க அரசாங்கம் வந்து அவரை அழைச்சி மேன் ஆஃப் த மில்லினியம் 1000 ஆண்டுகளில் பிறக்கக்கூடிய ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு 30 கோடி மதிப்புள்ள ஒரு அவார்டை தராங்க. ஐயா அந்த 30 கோடியும் அவர் கொடுத்துட்டாருங்கிறது தான் அதுல சிறப்புன்னு நினைக்கிறேன். அடுத்து அதான் சொல்ல வரேன். அப்பா அதுதான் அந்த அவரோட மேடையிலே அங்கேயே வந்து தானமா வந்து திருப்பி கொடுத்தாரு. அந்த விருதையே வியக்க வைத்த ஒரு மனிதர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலம் கல்யாண சுந்தரம் ஐயா. பில் கிளின்டன் அமெரிக்க அதிபர் வந்து இந்தியா வந்தப்ப பர்சனலா மீட் பண்ண அவர் விரும்பின நபர்ல பாலம் கல்யாண சுந்தரம் ஐயா வந்து ஒருவர். மேதகு அப்துல் கலாமும் பாலம் கல்யாண சுந்தரம் ஐயாவும். ஸோ அப்போ வந்து எப்படி இந்த நிலைமைக்கு அவர் உயர்ந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாயை சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படின்ற மாதிரி தாய் சொன்ன அந்த 3 வார்த்தைகள் தான். அவர் மாணவனாக இருந்தப்ப கல்யாண சுந்தரம் எதுக்கும் பேராசைப்படாத, உன்னுடைய ஊதியத்தில் ஒரு பங்கை தானமா மற்றவங்களுக்கு கொடு, ஒரு நாளைக்கேனோ ஒரு உயிருக்கேனோ ஒரு உபகாரம் பண்ணு அப்படின்னு அந்த 3 மந்திரங்கள் சொன்னதை கேட்டுக்கிட்டு மன்னாதி மன்னன்லாம் உன்னை தேடி வருவான். அதை அன்னைக்கு தொடங்கி அவரு தான் மேல எந்த சொத்துமே வச்சுக்காம வாழ்நாள சம்பாதித்த அத்தனையும் வந்து இந்த மக்களுக்காக தானம் பண்ணிட்டு இன்னும் வாழும் மனிதரா 1000 ஆண்டுகள்ல பிறக்கக்கூடிய மனிதரா ரஜினிகாந்த்ல இருந்து மேதகு அப்துல் கலாம் வரை வியக்க வைத்த ஒரு மனிதராக தமிழ்நாட்டில இருந்து வந்திருக்காரு. ஸோ அவருடைய அந்த வாழ்ற காலத்துல நாம வாழ்றோம். ஸோ அடுத்து வந்து தாமோதர் சார் உங்களுடைய ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம், உங்களுடைய கருத்தை ஷேர் பண்ணிக்கலாம். நற்பொங்கலுக்கு இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். இயற்கை பேராற்றலின் முதல் நாள் தை திருநாள். இந்த தை திருநாள் பொதுவாக தமிழர்களுக்குத்தான் முக்கியமான ஒரு திருநாளாக அமைகின்றது என்னுடைய கருத்து. அந்த தமிழ் திருநாளில் முதல் கடவுளாகிய இயற்கை பேராற்றலின் முதல் கடவுளாகிய முருகப்பெருமானின் இன்று நாம் தரிசிக்க நம்ம சன் டிவி நமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கின்றது என்றால் அதனுடைய புகழ்ச்சியை நாம்
என்றென்று புகழ்வது என்று எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. தைநாள் எப்பொழுதுமே அறுவடை திருநாள் என்றுதான் இதற்கு பெயர் வைத்திருக்கின்றார்கள் உழவர்கள். உழவர்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான திருநாள். மறுநாள் மாட்டுப்பொங்கல், அப்புறம் காணும் பொங்கல் என்று உழவர்களுக்காகவே இது ஆண்டவனால் படைக்கப்பட்டதோ இல்லை இயற்கை பேராற்றினால் படைக்கப்பட்டதோ என்ற ஒரு கருத்து என்னுள் நிறைவேறும். ஆனால் இந்த தை மாதத்தின் முதல் நாளில் அனைவரையும் நாம் பார்க்கும் வாய்ப்பை தர வேண்டும் என்று நான் நினைத்து உங்கள் எல்லோருடைய முகங்களையும் இன்று ஒரு நாள் எல்லோரும் பேசும்பொழுது பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆவல் எனக்குள் எழுகின்றது. அதனால் இங்கே தை திருநாளில் அனைவரையும் தரிசிக்கும் வாய்ப்பை கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்று நற்புணரியின் மூலியமாக அருணகிரி சார் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பொங்கல் திருநாளில் இயற்கை பேராற்றலோடு நம்முடைய தமிழ் கடவுள் முருகரையும் சந்திப்போம் என்று தரிசிப்போம் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பை கொடுத்த நற்புணரிக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி தாமோதரன் சார், உங்களுடைய விருப்பம் நிறைவேறும். நாளை என்றிருப்பாரை சாகடித்தால் இவ்வுலகம் பிழைக்கும். செயல்களை நாளைக்கு செய்யலாம் என்று தள்ளி போடுபவர்களின் சோம்பேறித்தனம் தீர்க்கப்பட்டாலே இந்த உலகம் முன்னேறும். அந்த வகையில தை பிறந்தாச்சு. அடுத்ததாக உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணலாம். அடுத்து வெங்கட்ராமன் சார். நன்றி சார். நற்புலரி அனைவருக்கும் தை திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த தை திருநாள் அப்படின்னாலே பொங்கல் அப்படின் போதே தமிழர் பண்பாடு அப்படின்றத பெரிய ஒரு விஷயமா சொல்லுவோம். அதை இன்னைக்கு வரவேற்கும் விதமா நம்ம எல்லோரும் இறைவனுக்கும் சூரியனுக்கும் இயற்கை சார்ந்ததற்கும் நம்ம வாழ்ந்திருக்கோம் அப்படின்றதுதான் இந்த தை திருநாள் முக்கியத்துவம் அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ நவ் ஆர் நெவர் அப்படின்னு, இப்போ இல்லாட்டி எப்போ அப்படின்னு கேட்கிற அந்த ஒரு தலைப்போட ஒட்டி வந்த இது ஒரு விஷயம் வந்து ஒரு பெரிய விஷயமா நான் பாக்குறேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போற இதுல வந்து நம்ம முன்னாடி தாமோதர் சார் ரொம்ப அழகா சொன்னாரு, தை திருநாளும் முருகனும் வந்து இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. சோ இன்னைக்கு வந்து அந்த ஒரு நாளை வந்து அறுபடை வீடுல முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்துக்கு பக்கத்துல இருந்து அந்த மலையின் பின்புறமாக வைத்திருந்து நான் அதற்கு எனக்கு பக்கபலமா இருந்து இந்த இதை கொடுக்கும் தைரியத்தையும் எதையும் கொடுக்கறது அப்படின்னு. இப்ப இந்த தை திருநாள் அப்படின்னு சொல்லும் போது இந்த தனித்துவமான இந்த தமிழை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனா நமக்கு தெரிஞ்ச ஒருத்தரோட சில பேரோட வாழ்க்கைகள்ல அவங்க இருந்த இடம் இல்ல அவங்களோட சம்பந்தப்பட்ட இது அதெல்லாம் நம்ம போய் பார்க்கணும் அப்படின்றத நம்ம அடுத்த தலைமுறைக்கு இப்பயே செய்ய ஆரம்பிச்சாதான் தமிழ் இன்னும் வேகமா வளரும். அதற்கு அது நம்ம வளர்க்க வேண்டாம், அதை நம்ம வளர்த்தாதான் நாம நல்லா வளருவோம் அப்படின்றதுக்காக தான் முக்கியமான விஷயம். அதற்காக ஒருத்தர் பாடுபட்ட ஒருத்தரை பத்தி ஞாபகப்படுத்துறதுக்காக தான் இப்போ இல்லாட்டி எப்போ அப்படின்றதுக்காக சொல்ல வந்தேன். இவர் பேர் வந்து பரிதிமார் கலைஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் மதுரையில விளாச்சேரி அப்படின்ற ஒரு இடத்துல தன்னுடைய தமிழுக்காகவே சிறு வயதில் இறந்து விட்டார். ஆனாலும் அவர் இன்னைக்கும் நம்ம நினைவு கூறுறோம் அப்படின்னு அதுதான் தமிழுக்கு அவருக்கு ஆற்றிய சிறப்பும் தொண்டும். அவருடைய இயற்பெயரான சூரிய நாராயண சாஸ்திரியவே தனித்தமிழ் அப்படின்ற ஒரு இதுக்காகவே அவரு தன்னுடைய பேரை வந்து பரிமார் கலைஞர் அப்படின்னாங்க. சோ நம்மளாம் இந்த பக்கம் போகும்போதோ இல்லாட்டி இந்த பக்கம் மதுரைக்கோ இல்ல இந்த மாதிரி இடத்துக்குலாம் போகும்போது நம்ம ஊர்ல நம்ம இதுல இருக்க என்னெல்லாம் சிறப்பு இருக்கு அப்படின்ற இந்த தமிழுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு இதை நம்ம இப்ப செஞ்சா தமிழ் ஊட்டி வளர்க்கும் போது நம்ம அதோட சேர்ந்து வளருவோம், நாமும் நம்முடைய தலைமுறையும் வளரும் அப்படின்றதுதான் இந்த இடத்துல பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதே மாதிரிதான் ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்டாளுடைய திருத்தலத்திலிருந்து 30வது நாள் பாசுரத்துல இன்னொரு சிறப்பு. வங்கக்கடல் கிடைந்த மாதவனை கேசவடி செங்கல் திரும்பத்து சரியா சென்று அங்க பருட ஆற்றி அணிபதை பைங்குமன் தருந்திரேன் சொன்ன கோதை சொன்ன அப்படின்னு தன்னுடைய பெயரை தமிழில் பதிவு பற்றி இருக்காங்க. இப்ப இதெல்லாம் பண்ணினா என்ன அப்படின்னு கேட்டா அதான் அதோட விசேஷமே. தன்னுடைய பெயரை வந்து அழகா அந்த இடத்துல அழகா நுழைச்சிருவாங்க. அப்போ இது படிக்கிறதுனாலயோ பாக்குறதுனாலயோ என்ன, வாயினன் மக்களை பெற்று மகிழ்வேறு, நல்ல பசங்களை நல்ல தலைமுறை உருவாகும்ன்றதுதான் தமிழ்ல நமக்கு சொல்லி கொடுத்திருக்கக்கூடிய விஷயம். அப்போ இந்த தனித்தமிழ்ல இந்த தமிழ்ல நம்ம மேலும் பல்லாண்டு வாழ்கன்னு சொல்லி வாழ்த்தி நன்றி. வாய்ப்புக்கு நன்றி சார். நன்றி சார். சிறப்பான ஒரு உரை. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்ற வகையில் வாய்ப்பு கிடைக்கும் போது அதை பயன்படுத்திக்க வேண்டும். ஸோ ஒரு தத்துவம்
தன்னை தானே நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டுமே தவிர, அது மனிதனால் வளர்க்கப்பட்டால் அது தத்துவமே அன்றி, அந்த வகையில் இந்த தமிழானது பல ஆயிரம் ஆண்டுகளை கடந்து இன்றும் தன்னைத்தானே அது வளர்த்துக் கொள்கிறது என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை. அடுத்ததாக முத்துலட்சுமி மேடம். தேங்க்யூ சார். அனைவருக்கும் தைத்திருநாள் வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நற்புலரி காலை வணக்கம். இன்னைக்கு வந்து நவ் ஆர் நெவர் அந்த டாபிக்ல வந்து ஒரு சின்ன விஷயம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நம்மள வலது கை கொடுக்கறது வந்து இடது கைக்கு கூட தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஏன் அதோட விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றது வந்து நம்மளுடைய இதுல மகாபாரதத்துல கிருஷ்ணரும் அர்ஜுனனும் பேசிட்டு இருக்கும்போது கிருஷ்ணர் எப்பவுமே வந்து கர்ணனை தான் புகழ்ந்து சொல்லுவாரு. நம்ம கிருஷ்ணர் மட்டும் இல்ல, எல்லாருமே வந்து கர்ணனை தான் புகழ்வாங்க. கொடை வள்ளல வந்து எப்பவுமே கேட்க யாரு இருந்து எப்ப என்ன கேட்டாலும் கொடுத்துட்டே இருப்பாருன்ட்டு. அப்ப சொல்லும்போது அர்ஜுனனுக்கு வந்து எப்ப பார்த்தாலும் நீ கர்ணனையே சொல்றியே, அப்படின்னு அவர் எங்க எல்லாரத விட சேர்ந்துட்டாரு, நாங்களும் தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சொன்னா, நீ கொடுக்கறது வேற, கர்ணன் கொடுக்கறது வேற, அது ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு, அதனாலதான் நாங்க கர்ணனை கொடை வள்ளல்னு சொல்றோம் அப்படி சொல்லுங்க. அப்படி என்ன டிஃபரன்ஸ் அப்படி சொன்னா, அது வந்து சொன்னா புரியாது, வா காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டு போவாரு. அப்ப கர்ணனுடைய இடத்துக்கு கூட்டு போனோடனே அப்போ இவங்க 2 பேரும் போகும்போது கர்ணன் வந்து அவருடைய இடது கையில ஒரு சின்ன தங்க கிண்ணத்துல எண்ணெயை வச்சுட்டு குளியலுக்கு ரெடி ஆயிட்டு இருப்பாரு. அப்ப இவங்க 2 பேரும் கரெக்டா போனோடனே கர்ணனோடனே வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு, இந்த மாதிரி எங்களுக்கு உன் கையில இருக்கிற எங்களுக்கு வந்து உங்ககிட்ட இருக்கிற அந்த தங்க கிண்ணம் வேணும் அப்படி சொல்லி கேட்பாரு. உடனே அதுக்கு என்ன கொடுத்தா போச்சுன்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த இடது கையில இருக்கிறத அப்படியே கொடுத்துருவாரு. அப்போ கிருஷ்ணர் கேட்பாரு, என்னது இது, நாங்க வந்து உங்ககிட்ட ஒரு இது கேட்டேன்னா நீ அதை வலது கையால தானே தர்மம் செய்யணும், நீ வந்து இடது கையால அப்படியே கொடுக்குறியே அப்படி சொன்னா, அது வந்து இந்த கையில இருந்து இந்த கையில நான் மாத்தி கொடுக்கறதுக்குள்ள ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் அ செகண்ட்ல என்னோட தாட்ஸ் மாறிடுச்சுன்னா, அப்ப வந்து அது என்னோட இதுக்கே இழுக்காயிடும். அதுக்கு கூட நான் இடம் கொடுக்காம கேட்டதை கேட்ட உடனே அப்படியே கொடுத்துருவேன். அது எந்த கையில கொடுத்தா என்ன கொடுக்கணுங்கிறது தான் அதுக்கு மிகுந்தது அப்படின்னு சொன்னோடனே இப்ப சொல்லுவாரு கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட, இப்ப தெரியுதா ஏன் கர்ணன் எல்லாரை விட சிறந்தவன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி அதை வந்து லைவா ப்ரூவ் பண்ணி காமிப்பாராம். இதையும் ஒரு இதுவா சொல்லுவாங்க. நம்ம வந்து அதனால எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்யணும்னாலும் தள்ளி போடக்கூடாது, நவ் ஆர் நெவர் அப்படிங்கிறதுக்கு இதோ ஒரு எடுத்துக்காட்டா டக்குன்னு இந்த கையை அந்த கையை சாஸ்திரம் எல்லாம் பார்க்க வேணாம், கொடுக்கணும்னு நினைச்சிட்டா கொடுத்துடணும், அது எப்படி வேணா இருக்கட்டும் அப்படிங்கிறது தான் அந்த கதைக்கு பின்னாடி இருக்கிறது ஒண்ணு. அதுக்கப்புறம் நீங்க அருணகிரி சார் திருநெல்வேலி பத்தி அவங்களுடைய அந்த ஒரு என்ன சார் சொன்னீங்க, 100,000 வருஷங்களில் காணக்கூடிய ஒரு மனிதர்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா, அந்த இது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நம்ம ஊர்ல பிறந்த, நம்ம மண்ணில் பிறந்த ஒருத்தர் வந்து இவ்வளவு இதா வாழ்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லி நினைக்கவே ரொம்ப பிரமிப்பா இருக்கு அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனை பார்க்கும்போது. அதை பார்க்கும்போது எனக்கு இன்னொருத்தரும் நினைவு வந்தது. எங்க ஊர்ல இருக்கவங்க வ.உ. சிதம்பரனார் பிள்ளை. அவர் வந்து தன்னுடைய அத்தனை இதையும் நாட்டுக்காக கொடுத்து இழந்து அவ்வளவு விடுதலை போராட்டத்துல கஷ்டப்பட்ட போதும் எந்த ஒரு செகண்ட் தாட்ஸும் வராம அத்தனையும் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இப்ப கூட அவங்களுடைய குடும்பம் வந்து மிகுந்த மறுமை நிலையில, அவருக்கு அப்புறம் அவருடைய ஃபேமிலி எல்லாமே ரொம்பவும் ஒரு வறுமை கோட்டுக்கும் கீழேன்னு சொல்லுவாங்க, அப்படி ஒரு நிலையில கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் போது கூட அவங்க எந்த ஒரு இதையும், எங்க குடும்பம் வந்து இந்த மாதிரி விடுதலை போராட்டத்துக்கு பாடுபட்ட குடும்பம் சொல்லி எந்த ஒரு ப்ரிவிலேஜையும் அவங்க இது வரைக்கும் கேட்டதே கிடையாது. இன்னைக்கும் அவங்க குடும்பம் வறுமையில தான் வாழ்றாங்க. ஆனா அவ்வளோ பணக்காரரா இருந்தாரு. அத்தனை இதையும் நாட்டுக்காக எழுதி கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி நல்லவர்கள் வாழ்ந்த மண்ணிலிருந்து நம்மளும் வந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னொன்னு தை திருநாளுக்கு ஒரு சின்ன இது, ராமகிருஷ்ண விஜயம் அந்த புக்ல ஒரு சின்ன ஸ்டோரி நேத்திக்கு தான் படிச்சேன் நைட்டு, அதனால நான் இப்பவே சொல்லிடுறேன், அதையும் இப்பவே சொல்லிடணும் மறந்துடக்கூடாதுன்ட்டு. ஒரு குழந்தை வந்து பிளேட்ல சாப்பாடை வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம் கிளாஸ்ல. அப்போ ஒரு லஞ்ச் டைம்ல அப்ப இன்னொரு குழந்தை தெரியாம தட்டி விட்டோம்னா சாப்பாடு கவுந்துடும். உடனே இந்த பொண்ணு என்ன பண்ணும், டக்குன்னு அந்த சாப்பாடு எடுத்து தட்டிலேயே வச்சு அதே சாப்பாடே சாப்பிடும். உடனே எல்லாரும் சிரிப்பாங்க, இங்க பாரு கீழே விழுந்த சாப்பாடு போய் இந்த பொண்ணு சாப்பிடுது அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. அந்த பொண்ணு அதை பத்தி எல்லாம் கவலைப்படாது, சாப்பிடும்.
அப்போ கிளாஸ் டீச்சர் வந்து கேட்பாங்க, ஏமா நீ இப்படி பண்ற? நீ சொல்லியிருந்தா நானே சாப்பாடு வாங்கி கொடுத்துருப்பேன்ல, ஏன் கீழே விழுந்ததை போய் சாப்பிட்றேன்னு. இல்லை மேம், நீங்கள் அதை வாங்கி கொடுத்தா கூட நான் சாப்பிட மாட்டேன், இதை தான் நான் சாப்பிடுவேன்னு சொல்லும். நீ என்னடா அந்த பொண்ணு இப்படி பேசுன்னு சொல்லி பிரின்சிபல் கிட்ட சொல்லும்போது அவங்களும் கேட்பாங்க, ஏன்பா அப்படி கீழே விழுந்த சாப்பாடுலாம் சாப்பிடக்கூடாது, நீ சொல்லியிருந்தா நான் வாங்கி கொடுத்துருப்பேன் அப்படி சொன்னா. இல்லை மேம், நான் வந்து நீங்கள் எதை கொடுத்தாலும் நான் இந்த சாப்பாடை தான் சாப்பிட்ருப்பேன்னு. அப்போ சொல்லி ஏன் அந்த மாதிரி பண்ற அப்படி கேட்டா அந்த பொண்ணு ஒரு 3 விளக்கம் சொல்லும். அதை வந்து என்னால மறக்கவே முடியல. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லும், இந்த இந்த சாப்பாடு சாதாரணமானது இல்லை மேம். நான் இன்னைக்கு டைமுக்கு நான் கிளாஸ்ல இப்போ இங்க உட்கார்ந்துருக்கணும்னா அதுக்கு என்னுடைய தாயார் வந்து காலையில 4 மணிக்கு அவங்களுடைய தூக்கத்தை தியாகம் பண்ணி காலையில எந்திரிச்சு சமைச்சு செஞ்சு கொடுக்குற சாப்பாடு. அதுல இருக்கிற அவங்களுடைய உழைப்பை வந்து நான் வந்து வீணடிக்க மாட்டேன். அதுக்கு பின்னாடி நாங்க வந்து கஷ்டப்படுற ஃபேமிலியில இருந்தாலும் இப்படி ஒரு நல்ல ஸ்கூல்ல என்னை சேர்த்து என்னை படிக்க வச்சு இந்த இந்த ஒரு ஒரு ஒவ்வொரு வேளை சாப்பாட்டையும் எனக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு அந்த காசை கொடுத்தது வந்து என்னுடைய தந்தையாரின் உழைப்பு. அந்த அவர்களுடைய வியர்வை துளியவும் நான் வீணடிக்க மாட்டேன். 3வது, இந்த ஒரு அரிசி விளையிறதுக்கு எவ்வளவு காலம் ஏற்படுதுங்கிறது நம்ம சும்மா அப்படி தூக்கி ஒரு கை சாதம் தானே போனா போச்சு அப்படின்னு சொல்லி எவ்வளவோ பேர் அன்னைக்கு கூட ஒரு 2 நாள் முன்னாடி நான் ஆபீஸ்ல கேட்ட ஒரு பொண்ணு சொல்லுச்சு, மீதி இருக்கிற சாதத்துல நான் காலையில சாப்பிட மாட்டேன் மேம், எனக்கு ஒத்துக்காது, அப்ப என்னம்மா பண்ணுவேன் கேட்டா கொட்டிடுவேன் அப்படின்ச்சு. என் கண்ணுல தண்ணி வந்துடுச்சு. ஏமா கொட்டுற, நீ ஒன்னும் அளவா சம, அப்படி இல்லைன்னா ஏதோ காக்கா பூனை நாய் யாருக்காச்சும் கொடு, ஏமா அதை போய் குப்பையில கொட்டுற அப்படின்னு சொல்லி கேட்டேன். இந்த பொண்ணோட மெச்சூரிட்டியை நான் பார்க்கும்போது எனக்கு அப்படி நெகிழ்வா இருந்தது. அதாவது ஒரு அரிசி விளையிறதுக்கு அவ்வளவு நாட்கள் அந்த உழவர்கள் வந்து அத்தனை இதை அவங்க ஸ்பெண்ட் பண்ணி அதுல பண்ணும்போது அவங்களுடைய உழைப்பை வந்து நம்ம மரியாதை செஞ்சணும். நம்ம ஒண்ணு அதை வந்து வீணடிக்காமையாவது, நம்மளால உழைக்க முடியாட்டாலும் அவங்களுடைய உழைப்பை நம்ம வீணடிக்காமையாவது இருக்கணுங்கிறது இந்த கதையிலேருந்து நான் கத்துக்கிட்ட விஷயம். அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். மறுபடியும் அனைவருக்கும் தைத்திருநாள் வாழ்த்துக்கள். உழவர்களுடைய உழைப்பை நம்ம மதிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ சார். நன்றி 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 முத்துலட்சுமி மேடம். அன்பு, கருணை, மனிதநேயம், ஜீவகாருண்யம், இந்த 4 போல இயற்கை வானம் தவிர மற்ற 4 எலமெண்ட்டும் ஒரு 27 விஷயங்களை தொடர்ந்து நமக்கு தந்துக்கிட்டே இருக்கு. குழந்தை கருவில் உருவாகும் போது அந்த அம்பிளிக்கா கார்டில் 2 பைப்லைன் இருக்கும். ஒன்று வந்து உணவு, இன்னொன்று வந்து காற்று. ஆக நம்ம இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான அனைத்தும், அடிப்படை தேவைகள் அனைத்துமே வந்து இயற்கை வந்து கொடுக்குது. ஒன்று வந்து பிரதிபலன் பார்க்காமல் கொடுத்து கொண்டே இருக்கிறது. 2வது எதிர்பார்த்து கொடுப்பது. நீர் கொடுத்தோம்னா நம்ம அணை கட்டி தேக்கி வைக்கிறோம், ஆனால் அது ஒரு அளவுக்கு மேலே தேக்க முடியாது. ஸோ அப்போ வந்து செல்வம் வந்து ஈதல் தான் அதனுடைய பலன். பண்டிகை வந்து பண்டங்களை ஈவது, மற்றவங்களுக்கு கொடுத்து பகிர்ந்து மகிழ்ச்சியை பெருக்குவது. 3வது எதிர்பாராமல் தருவது. 4 நெருப்பு போல் தூய்மை, சேர்ந்தாரையும் தூய்மைப்படுத்துவது. 5 6 மேல் நோக்கி எரியும் நெருப்பு. ஸோ எப்பவுமே வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துகிட்டே இருக்கு இந்த உலகம். 7 ஒரு புள்ளியை நோக்கி நகர்வது. 8 தலைமை. 9 அஞ்சாமை. 10 ஒழுங்கு. 11 ஈடுபாடு. 12 சுறுசுறுப்பு. 13 தொடர் முயற்சி. 14 இலகுவா இருக்கிறது காற்றை போல. 15 எளிமை. 16 உறுதி. 17 உணர்வு. 18 பொறுமை. 19 நிதானம். 20 ஏற்புத்தன்மை. 21 வளர்ச்சி. 22 செழிப்பு. 23 தகவல் அமைப்பு. எப்போ இந்த ஈகோசிஸ்டம் வந்து இம்பேலன்ஸ் ஆகுதோ அப்போ தன்னைத்தானே அதை தகவமைப்பது. அதுதான் இயற்கை பேரிடர்கள் வர்றது. அடுத்து 24 அன்பு, கருணை, மனிதநேயம், ஜீவகாருண்யம். தொடர்ந்து இந்த இயற்கை 27 விஷயங்களை நமக்கு தந்துக்கிட்டே இருக்கு, பகிர்ந்துகிட்டே இருக்கு. அதை தான் இந்த பண்டிகையும் வந்து நமக்கு உணர்த்துது. அடுத்ததா வீரசேகரன் சார். ஐயா, நம்ம முத்துலட்சுமி அம்மா அவர்கள் நம்மகிட்ட ரொம்ப செய்திகளை சொல்லிட்டாங்க. ஒரு குழந்தையினுடைய அந்த குழந்தை நம்ம குழந்தை தான் அது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தருமே நினச்சிக்கலாம். நம்ம பொண்ணு தான் அது, நம்ம பாப்பா தான் அப்படின்னு அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டாங்க. ஐயா அவர்கள் பரிதிமார் கலைஞரை சொன்ன மாதிரி வேதாச்சலம் ஐயா அவர்களும் மறைமலை அடிகள்னு தன்னுடைய பெயரை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இதில் வந்து நம்ம பார்த்தோன்னா
கர்ணன் எப்படி அது மாதிரி இருக்கிறப்ப இந்த காலத்திலையும் அதை நம்ம அப்பப்போ சொன்னதுக்கு இந்த காலத்திலையும் பாலம் கல்யாண சுந்தரம் அவர்கள் வாழ்ந்தாங்க. அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய இதை வந்து அவர் கொடுத்தது ஒன்றும் இல்லை. ஒரே நாளில் கிடைக்கிற அந்த பெரிய தொகையையும் என்னுடைய என்னுடைய என்ன சொல்றது, என்னுடைய நோக்கம் இதுதான். அதனால அதையும் கொடுத்துட்றேன்னு கொடுத்தது தான் சிறப்பு. தான் சம்பாதிச்சதை கொடுத்ததை விட ஒரு நொடியில மதிச்சு நமக்கு கொடுக்கறதையும் கொடுக்குற அந்த மாதிரி. இதை வேடிக்கையா சொல்லுவாங்க, நமக்கு திறமையை வந்து நமக்கு எல்லாம் வேணும். திறமையை வந்து நிச்சயமா வேணும். ஸ்கில் அது நிச்சயமா ஈவன் ஏர்னிங் எ ஸ்மால் திங். அதுதான் 750வது குறள்ல 754வது குறள்ல திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அன்பீனும் அரண்மீனும் இன்பமும் மீனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். திறனறிந்துன்னு அந்த திறன் இருந்தால் தான் ஒரு பைசா சம்பாதிக்க முடியும்னு. அதுக்கு விளையாட்டா ஒரு கதை நான் சமீபத்தில் படித்தேன். ஒரு ஊரில் பெரிய செல்வந்தர் இருக்காரு. மற்றவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அவங்களால முடிஞ்சதை செஞ்சிட்டு இருக்காங்க. அந்த செல்வந்தர் மட்டும் ஒரு பைசா கூட செலவு பண்ண மாட்டார். அப்போ அவரோட ரொம்ப நெருங்கிய நண்பர் போய் கேட்குறாரு, என்னையா நீ மற்றவங்கெல்லாம் கூட உன்னை விட கம்மியாக இருக்கிறவங்களாம் செய்கிறாங்க, நீ ஒரு பைசா செய்ய மாட்டேங்கிறேன்னு. நான் வந்து செய்ய மாட்டேன்னு யார் ஒன்றுக்கிட்ட நான் சொல்லிட்டேனா? நான் வந்து இன்னும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்? ஔவையார் சொன்ன மாதிரி அறஞ்செய்ய விரும்புன்னு சொல்லியிருக்காரு. நான் விரும்பிக்கிட்டு இருக்கேன். எப்போ எனக்கு முடியுதோ அப்போ நான் செய்வேன். இப்போ இருக்கிறது எனக்கு பத்தாது அப்படின்னு. இது திறமையை அவர் காட்டுறாரு. அதுக்கு தான் இந்த வள்ளுவர் அப்பவே சொல்லுவார், ஒல்லும் வகையான அரவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல். என்ன முடியுதோ அதை அப்பப்போ செஞ்சுக்கிட்டு. நீ சும்மா உன்னுடைய திறமையை காட்டி நான் அப்போ செய்வேங்க. அதை இன்னைக்கு உன்னால் முடிஞ்சது ஒரு 5 ரூபா ஒரு ரொம்ப வயதான ஒருத்தவங்களுக்கு கேட்குறாங்க, பக்கத்தில் இருக்க ஒரு 10 ரூபாயை கொடுக்க முடிஞ்சதுன்னா அதை செஞ்சிருங்கிறது தான் இது. மிகச்சிறப்பான செய்திகள் போயிட்டுருக்கு. மற்றவர்களுக்கு ஐயா நமது ரமேஷ் ஐயா அவர்களுக்கு வழிவிட்டு விடைபெறுகிறேன். நன்றி. மீண்டும் ரமேஷ் ஐயா உங்களுக்கு நன்றி சார். நன்றி சார். ஸோ இன்று வந்து உழவர் திருநாள் அப்படிங்கும்போது உணவை பற்றி அருமையாக பேசினாங்க. நிறைய நிறைய பேருக்கு இன்னும் உணவு சரியாக வந்து சேரலன்றது உண்மையான ஒரு விஷயம். குடிக்கிற தண்ணியோ போக்குவரத்தோ நிறைய வரல. அதை வீணடிக்காம இருக்கணும்னு நிறைய சொன்னாங்க. நானும் அதை வழிமொழிகிறேன். ஏன்னா என்னோட எல்லா ட்ரைனிங்லையும் இது சம்பந்தமான நான் எப்பவுமே ஒரு விஷயம் வச்சிருப்பேன். ஒரு பொருளுடைய அதோட அருமை நமக்கு எப்ப தெரியும்னாக்க அது கிடைக்கிறதுக்கு முன்னாடியும் அதை இழந்த பின்னும் தான். அந்த மாதிரி நிறைய பேருக்கு இந்த உணவோட விஷயம் தெரியாம நமக்கு நிறைய கிடைச்சதுனால அதோட அருமை தெரியாம இருக்கும். இந்த உழவர்களோட உழைப்புக்கு மரியாதை கொடுத்து உணவு விரயத்தை நம்ம குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்ம தளத்துல புதுமையா பேர் பாக்குறோம் சார். அருணகிரி சார், கொஞ்சம் அவங்கள நீங்க கால் அப் பண்ணி ஒரு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்க சொல்லுங்க. நன்றி. நன்றி நன்றி சார். கண்டிப்பா சார். ஸோ வந்து மனிதனுக்கு வந்து படிப்பை விட இதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஐன்ஸ்டீன் சொல்றாரு. அந்த ஒரு வார்த்தை வந்து நம்ம வாழ்க்கையை வந்து மாற்றி போடும். அப்படி என்ன முக்கியம்? இன்றைய நவீன உலகில் தகவல் தான் செல்வம், இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த் என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் வரலாற்றின் மிகப்பெரிய பிரைன் என்று போற்றப்படும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இதை முற்றிலுமாக மறுக்கிறார். அவரை பொறுத்தவரை ஒரு மனிதனின் உண்மையான சக்தி அவனது அறிவில் இல்லை, அவனது கற்பனை திறனில் தான் இருக்கிறது. வீரசேகரன் சார் பேசும்போது கூட சொன்னாங்க திறன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கற்பனை திறனில் தான் அவனுடைய முழுமையான சக்தி இருக்கிறது. அறிவை விட கற்பனை திறன் தான் மிக முக்கியமானது. காரணம், ஐன்ஸ்டீன் சொன்ன அந்த வரி வெறும் தத்துவம் அல்ல, அது மனித குலத்தின் வளர்ச்சிக்கான அடிப்படையாகும். அந்த கற்பனையால் தான் வந்து நாலேஜை விட வந்து இமேஜினேஷன் இஸ் மச் மோர் பவர்ஃபுல் தேன் நாலேஜ். அதனால் கற்பனைக்கு வந்து இந்த பானம் தான் இல்லை. கற்பனையினால தான் இன்னைக்கு வந்து இந்த நாடு இந்த அளவுக்கு இந்த உலகம் பரிணமித்து கொண்டே இருக்கிறது. ஸோ அந்த வகையில் புதுசாக வந்திருக்கவங்க உங்களை நீங்களே அறிமுகப்படுத்திக்கலாம். பேர் பார்த்துட்டு நான் கால் அப் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து அன்மியூட் பண்ணிட்டு உங்களை பற்றின ஒரு சிறு அறிமுகம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே.
ஜெகநாத் சார் உங்களுடைய கருத்து தெரிவிக்கலாம் சார். அனைவருக்கும் காலை வணக்கம் மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நிறைய பேர் சிறப்பா பேசினாங்க. இது எங்களோட நானும் ரமேஷ்லாம் ஒர்க் பண்ண நெய்வேலி லிக்னைட்டை பற்றிய ஒரு சில கருத்துக்களை சொல்லலான்னு பார்க்குறேன். அதாவது ஒரு காமராஜர் முதல்வராக இருக்கும்போது காமராஜர் இல்லை 1930லயோ என்னமோ தெரியும் 30லயோ 40கள்ல நினைக்கிறேன் ஜம்புலிங்க முதலியார் என்றவர் அவருடைய நிலத்துல வந்து 1936ல அவர் நிலத்துல விவசாயத்துக்காக போர்வெல் போட்டு தண்ணீர் எடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது அதுல கரித்துகள்கள் வந்திருக்கு. அதை பார்த்துட்டு அவர் வந்து மற்றவங்க அருணகிரி சார் சொன்ன மாதிரி இமேஜினேஷன் அவருக்கு வந்து இமேஜினேஷன் இல்ல கரித்துகளை பார்த்த உடனே அவருக்கு ஏதோ ஒரு என்ன இது வித்தியாசமா வருது தண்ணியில அது மாதிரின்றது அவரு கூர்ந்து கவனிச்சுட்டு அதை கொண்டு போய் லேப்ல எல்லாம் டெஸ்ட் பண்ணும்பொழுது நிலக்கரி இருக்கிறதுன்ற மாதிரி பழுப்பு அது நிலக்கரின்னு நினைச்சிட்டாரு அவர். அப்ப வந்து லிக்னைட்னு தெரியாது. ஸோ நம்ம ஊர்ல ஒரு பழுப்பு நிலக்கரி சுரங்கம் இருக்கு வளம் இருக்குது அப்படின்றதுக்காக அவர் அதை கொண்டு கொடுத்து நெய்வேலி நிறுவனம் வர்றதுக்கு உறுதுணையா இருந்தார். அவருடைய நிலங்களை கூட அவர் வந்து தானமா கொடுத்தாரு. அதன் மூலமா தான் அந்த நெய்வேலி லிக்னைட் நிறுவனமே வளர்ந்தது. அதுலதான் நிறைய பேர்கள் அந்த அந்த அப்ப வந்து அது சவுத் ஆர்காட் அப்படின்னு இருந்த மாவட்டம் இப்பதான் கடலூர்னு பிரிஞ்சிருக்கு. சவுத் ஆர்காட்னு நிறைய மாவட்டங்களுக்கு அந்த நாட்கள்ல அது கொஞ்சம் பின்தங்கிய மாவட்டமா இருந்தது. அது வந்ததுக்கு பிறகு அதை வந்து ஆனா அவர் உடனே ரொம்ப இடத்துல அலைஞ்சு அதை வந்து அந்த நெய்வேலி நிறுவனம் வர்றதற்கு அவர் தான் முன்னோடியா இருந்தார். அதற்கப்புறமா காமராஜர் அவர்கள் அதை வந்து எப்படியாவது கொண்டு வர்றதுக்கு ரொம்ப பிரயத்தனப்பட்டு தான் அதெல்லாம் கொண்டு வந்தாரு. அந்த மாதிரி அவரு அந்த நேரத்துல ஒரு அதை பார்த்துட்டு அவர் சும்மா விட்டிருந்தாருன்னா இந்த நெய்வேலி நிறுவனம் வந்திருக்காரு நாங்கள் அந்த இதுல சேர்ந்திருப்போமான்னு தெரியாது. அது வந்து பப்ளிக் செக்டார் 2 பெரிய பப்ளிக் செக்டார் தமிழ்நாட்டுல வந்தது. ஒண்ணு வந்து பிஹெச்இஎல் இன்னொன்னு வந்து நெய்வேலி லிக்னைட். நெய்வேலி லிக்னைட்டோட பிஹெச்இஎல் அந்த நவரத்னா ஸ்டேட்டஸ்க்கெல்லாம் வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. மினிரத்னால இருந்து மினிரத்னாவாயி அப்புறமா நவரத்னாவா மாறி இருக்கு. அந்த இதுக்கெல்லாம் ஒரு விதையா இருந்தது அந்த ஜம்புலிங்க முதலியார் ஒரு நாள் எடுத்தது. அதே மாதிரி அதே நெய்வேலி லிக்னைட் வளர்ந்து வரும்பொழுது கூட 59ல இருந்து 75 வரையில அதுல வந்து ரொம்பவும் அது ப்ராஃபிட் மேக்கிங்கா இல்லாம இருந்தது. அப்போ அதுக்கு அந்த சமயத்துல யக்னேஸ்வரன் ஒருத்தர் சிஎம்டியா வந்தார். அவர் வந்துதான் ஒரு சில அதை நல்லா ஆராய்ந்து இந்த நிறுவனம் நல்லா வரணும்னா மைனிங் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகணும்னா கொஞ்சம் பெரிய மிஷினரி எல்லாம் வரணும் அப்படின்றதுக்காக அவர் ஒரு முயற்சி எடுத்தாரு. அந்த முயற்சி எடுத்ததுனால அது வந்து இப்ப வந்து என்எல்சி வந்து பலவிதமான பரிணாம வளர்ச்சிகள் அடைந்து நான் ஜாயின் பண்ணும் பொழுதெல்லாம் மற்ற பப்ளிக் நான் வந்து செயலும் இதுவும் கிடைச்சிது. சரி நம்ம ஊருக்கு பக்கத்துல இருக்கே அந்த காலத்துல அப்கோர்ஸ் அங்க செயலுக்கு போயிருந்தேன்னா என்னமோ அப்போ நான் எடுத்த முடிவு வந்து நம்ம ஊருக்கு பக்கத்திலே இருக்கணுமே அப்படின்ற ஒரு இதனால நான் நெய்வேலியில இருந்துட்டேன். அப்பெல்லாம் வந்து நான் செயல் என்டிபிசி அந்த மாதிரியான ஒரு பெரிய லெவலுக்கு நெய்வேலி போனா நல்லா இருக்கும் அப்படின்றத நினைச்சிட்டு எங்களால முடிஞ்ச பணிகளை நான் ரமேஷ் மாதிரி இருந்தவங்களாம் செஞ்சுட்டு இருந்தோம். அதனால அது வந்து இப்போ ஓரளவுக்காவது கம்பீட் பண்ற அளவுக்கு அதாவது நவரத்னாவா வந்துருச்சு. நிறைய விஷயங்கள்ல இப்போ வந்து முன்னோடியாகவும் இருக்கிறது. ஸோ அந்த ஒரு இதுக்கு வந்து அப்போ நம்ம அந்த ஜம்புலிங்க முதலியார்ன்றவர் போட்ட விதையும் யக்னேஸ்வரன் அப்படின்ற ஒரு கரெக்டான சமயத்துல செய்த ஒரு எடுத்த முடிவும் நெய்வேலி இந்த நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்கு காரணமாக இருந்திருக்கிறது. ஸோ அதுலயும் நாங்களும் ரமேஷ் மாதிரி ஆளுங்களும் நிறைய பேர் பங்கெடுத்துக்கிட்டதுனால அது நிறைய நல்லா வந்திருக்கிறது. நிறைய அதாவது எவ்வளவு பேருன்னு சொல்ல முடியாது. அந்த இடத்துல வந்து அந்த மக்களை அங்க நிறைய போராட்டங்கள்லாம் இப்ப இருக்கு. அதாவது நிலத்தை எடுக்கிறதுக்காக எல்லாம் இருக்குதுனாலும் அந்த நிறுவனம் வந்ததால அந்த மாவட்டத்துல இருந்தக்கூடிய நிறைய பேர்களோட வாழ்க்கை தரம் உயர்ந்ததுக்கு அந்த ஒருத்தரோட நவ்ஹார் நெவர்ன்ற மாதிரி அன்னைக்கு அவர் எடுத்த முடிவு தான் காரணம். அதுதான் எனக்கு அதை சொல்லணும்னு விரும்பினேன். நன்றி, வணக்கம். நன்றி ஜெகநாத் சார். ஆக்சுவலா வந்து ஒரே ஒரு குறிக்கிறேன். ஆக்சுவலி என்னன்னா இதை நான் இந்த ஒரு விஷயம் குறிப்பிடணும்னு தான் நான் ஹேண்ட் ரைஸ் பண்ணேன்.
சரி நேரம் கருதி சரி வேற யாருக்கும் பெரிய வாய்ப்பு கொடுப்போம்ட்டு தான் விட்டேன். கரெக்டா நானும் சாரும் சேம் போட்ல தான் எப்பவுமே டிராவல் பண்ணுவோம். அதே மாதிரி அவரும் அதே விஷயம் சொன்னது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். தேங்க்யூ. நன்றி நன்றி சார். 1934 அவர் வந்து ராவ் பகதூர், அவர் ஆக்சுவலா அந்த ராவ் பகதூர் வந்து பிரிட்டிஷ் காலத்துல கொடுத்த பட்டம். ராவ் பகதூர் ஜம்புலிங்க முதலியார் அவருடைய நிலத்துல வந்து ஆழ்துளை கிணறு தோண்டும் போது கருப்பா வர அந்த பொருளை வந்து அன்னைக்கு அரசாங்கத்துக்கு ஒப்படைக்கிறாங்க. அந்த காலகட்டங்களில் சுதந்திரம் இல்லை, அதுக்கு முன்னாடி இருந்து ஆய்வுகள் நடந்துட்டு இருந்தது. அடுத்து 1956 காமராஜ் ஐயா வந்து முதல்வராக இருக்கும்போது அவர் வழியா வந்து அன்றைய பாரத பிரதமர் நேரு அவர்களுக்கு போயிட்டு அதிகாரிகள் மூலயமா 2000க்கு மேல மில்லியன் மெட்ரிக் டன் பழுப்பு நிலக்கரி அங்கே இருக்கிறத உறுதிப்படுத்தி முதல்ல வந்து பாரத பிரதமர் தான் வந்து அந்த மைனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுதா வரலாறு சொல்லுது. இன்னைக்கு கிட்டத்தட்ட 7000 மெகாவாட் மின் உற்பத்தி அங்கிருந்து நடந்துட்டு இருக்கு. இந்தியா வந்து 65% வந்து நிலக்கரியில இருந்து தான் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. வருடத்திற்கு 12,000 கோடி வந்து ஒரு வருமானம் தரக்கூடிய நவரத்னா அப்படின்னு சொல்லக்கூடிய பொதுத்துறை நிறுவனம் சிபிஎஸ்சி சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் யூனிட்ல முன்னிலையில் இருக்கிற நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன், ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அப்படி இந்த நிறுவனங்கள்லாம் குறிப்பிடத்தக்க நிறுவனங்கள். ஸோ சிறப்பான செய்தி ஜெகநாத் சார். அடுத்து ஆண்ட்ரைஸ் பண்ணியிருக்கீங்க, ஏதாவது சொல்லணுமா சார்? ஆமா, அதாவது நீங்க இப்ப சொன்னீங்க இல்லையா, ஐன்ஸ்டீன் சொன்ன மாதிரி கற்பனை திறன். அவர் கற்பனைன்னு இல்லை, அது வந்து அவர் வந்து ஏதோ ஒரு விஷயம் அந்த துகள் அப்படின்னு விடாம அதுல கண்டிப்பா ஏதோ இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட அவர் போனதுதான் இன்னைக்கு ஒரு அவ்வளோ பெரிய நிறுவனமா வளர்ந்துருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா நான் அது வந்து முதல்ல வந்து அது வந்து தெர்மல் ஸ்டேஷன்ஸ்க்கு எல்லாமே வந்து ரஷ்யன் டெக்னாலஜியை டிபெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மைனிங்க்கு எல்லாம் ஜெர்மன் டெக்னாலஜி, அதாவது மெஷினரி எல்லாமே. அப்கோர்ஸ் அது அந்த பேசிக் டிசைன்ஸ் எல்லாம் அப்படியே தான் இருந்தாலும் தெர்மல்ல நம்மளே நிறைய ஆயிட்டோம். மைனிங்ல வந்து அந்த ஜெர்மன் டெக்னாலஜி இருந்தாலும் மெஷினரியில எல்லாமே நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா இப்போ நிறைய வந்து இண்டிஜினைசேஷன், அதாவது நம் நாட்டிலேயே உற்பத்தி செய்யறதுக்கான திறனை வளர்த்துக்கிட்டோம் நாங்க எல்லாருமே. அந்த அளவு பண்ணதால தான் நிறைய சேமிக்க முடிஞ்சு நல்ல நிலைமையில இருக்குது நெய்வேலி. இன்னும் இப்போ வந்து நிறைய டைவர்சிஃபை பண்றாங்க, பல துறைகள்ல முன்னெடுத்து போறாங்க. அதற்கும் புதுசா வரக்கூடிய சிஎம்டியா வரக்கூடியவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி செய்யறாங்க. அதனால அது பல நல்ல நிறுவனங்கள் நல்ல நிலையை அடைஞ்சிட்டே இருக்கு. அது இன்னும் வளர வேண்டும் என வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி சார். அவருடைய முதல்ல அந்த 620 ஏக்கர் நிலத்தை அரசாங்கத்துக்கு கொடுத்ததும் அதை ஒட்டி கிட்டத்தட்ட 22 கிராமங்கள் வந்து தங்களுடைய கிராம வாழ்வாதாரத்தை விட்டு இப்போ இருக்கிற அந்த மற்ற அதே மாவட்டத்தில் பல பகுதிகளுக்கு குடியமர்த்த மாற்றக்கூடிய ஏற்பாடுலாம் பண்ணி தான் அதை கொண்டு வந்தாங்க. சிறப்பான செய்தி. கண்ணன் ராஜன் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தீங்க, இருக்கீங்களா? கண்ணன் ராஜன் சார். சரி, முத்துலட்சுமி மேடம் திரும்ப ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. நன்றி. உழைப்பின் மேன்மையை உள்ளத்தில் தெளிவும் இருந்ததுன்னா இந்த பண்டிகைகள் வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக ஒரு செய்தி. நம்மை சுற்றி இருப்பவர்கள் மீது அக்கறையை வளர்த்து கொள்ளணும், நல்ல நண்பர்களை சம்பாதிக்கணும். இந்த நட்புலரி வந்து அதை தருதுன்னு நம்புறேன் நான். டெய்லி ஒரு புது புது விஷயங்களை வந்து நம்ம வந்து கற்றுக்கிட்டே இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு ஆர்வம் இருந்தால் தான் வந்து கண்டிப்பாக நம்ம லேர்ன் பண்ண முடியும். எப்போதும் பிரச்சனைகளே இருக்கக்கூடாதுன்ற மனநிலையில் நம்ம இருக்கோம். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. எந்த பிரச்சனை வந்தாலும் அதனை வெற்றிகரமாக எதிர்கொள்ளும் தன்னம்பிக்கையை வந்து நம்ம வளர்த்துக்கிட்டோம்னா, கூடவே நகைச்சுவை உணர்வு, அப்பப்போ மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணி தேவையான பிரேக் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அப்படின்ட்டு இந்த தை திருநாளில் ஒரு தகவலை நம்ம எடுத்துக்கலாம். வேற யாராவது பகிரணும்னா செய்திகளை பகிரலாம், அப்படி இல்லைன்னா நிறைவு போயிடலாம். இன்றைய நாள் ஒரே ஒரு செய்தி தான் சார். இப்போ நம்ம எலக்ட்ரானிக் இதில் எலக்ட்ரிக்கல் பவர் எடுக்கிற மாதிரியே ஹைட்ராலிக் பவரில் நம்ம பெரிய மலையை குடைஞ்சி உலகத்திலேயே முதலோ அல்லது ரெண்டோ, அதில் ஐ ஆம் நாட் வெரி ஷூர், ஆலியார் பக்கம் அந்த மலையிலேயே குடைஞ்சி ஹைட்ராலிக் பவரும் நம்ம எடுக்கிற மாதிரி வந்திருக்கோம். இதில் இப்போ வந்து சூரிய வெப்பத்தில் இருந்தும் எடுக்கிற மாதிரி வரும். இது வளர்ச்சியை கொடுக்கறதுனாலும் இதுவும் சிந்தனையோட அந்தந்த நேரத்தில் எடுக்கிற முடிவுனால வர்ற வளர்ச்சிங்கிறத சொல்லிட்டு விடைபெறும். நன்றி 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 நன்றி. அடுத்தது சண்முக வீரமணி சார், உங்களுடைய கருத்தை பகிரலாம். அனைவருக்கும்
இனிய தை திருநாள் வாழ்த்துக்கள். நவ் ஆர் நெவர் வெகு அற்புதமாக ஒவ்வொரு நாளும் சென்று கொண்டிருக்கிறது. அதனுடைய ஒவ்வொருத்தருடைய பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன், கதைகளோட கோட்டு, நிறைய நாலடியார் திருக்குறள் அந்த கோட்பாடுகளுடன் நல்ல செய்திகள் கிடைத்து கொண்டிருக்கிறது. இந்த நாளில் என்னுடைய டேக் ஓவர் மெசேஜ் ஃபார் நட்புலரி இதற்கு கீழ்கண்டவற்றை சொல்கிறேன். மகாபாரதத்தின் ஒரு சாராம்சம் என்னவென்றால், பிறருக்கு உதவி செய்வதே புண்ணியம் தரும் செயல், பிறருக்கு தீங்கு செய்வது பாவம் தரும் செயல். இதுதான் மகாபாரதத்தின் சாராம்சம். அதற்கு அடுத்தது என்னுடைய டேக் ஓவர் மெசேஜ் என்னன்னா, சேவ் வாட்டர் அண்ட் எலக்ட்ரிசிட்டி, planting of the tree, follow the traffic rules, don't roads and walls, don't throw plastics on the roads and garbage and other on the roads and streets. Take care of parents and grandparents, take their blessings and always respect them. Respect women, give way to ambulance. No leader or anyone can change our country. It is you and me who can change our beloved nation by changing ourselves. இது என்னுடைய டேக் ஓவர் மெசேஜ். இந்த திருநாள் முன்னிட்டு ஒரு ஹெல்த் டிப்ஸ் இன் அடிஷன், ஃபோன் மொபைல் ஃபோன் நம்ம பேசுறது ஆல்வேஸ் லெட் அஸ் யூஸ் ஆன் த லெஃப்ட் இயர். இடது இயர், அதாவது இதில் செய்யும்போது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் பாதிக்காது. ரைட் இயர் யூஸ் பண்ண வேண்டாம் அதிகமாக. இது என்னுடைய டேக் ஓவர் மெசேஜ். தேங்க்யூ. நன்றி. நன்றி வீரமணி சார். அல்டிமேட் எய்ம் ஆஃப் த மேன்கைண்ட் டு கல்டிவேட் த ஹியூமன் பிரைன். மனித குலத்தின் உச்சபட்ச குறிக்கோள் மனித மனங்களை பண்படுத்துவது. காரணம், மனம்தான் அனைத்திற்கும் அடிப்படை. அந்த வகையில் வீரமணி சாரோட கருத்துக்கள் சிறப்பு. அடுத்ததா ஜோதி சுப்ரமணியம் மேடம், நீங்க உங்களுடைய கருத்தை. எனது சும்மா ஃபீட்பேக் தான். ஐயா சண்முகம் ஐயா சொன்னது மிக அருமையான டேக்அவே மெசேஜஸ். எல்லாருமே அருமையாக பேசுனீங்க. நெய்வேலி பற்றி ஆட் பண்ணோன்னா, ஆமாம், அந்த பின்தங்கிய மாவட்டத்தில் அங்கே மிக பெரிய வளர்ச்சி, அது என்எல்சினால அங்கே ஸ்கூல்ஸும் ரொம்ப நல்லா இருக்கும். நான் படித்தது வளர்ந்ததெல்லாம் நெய்வேலி தான். ஐயா ஜெகநாதன் ஐயா, ரமேஷ் ஐயா, நீங்கள்லாம் அங்கே நெய்வேலியில் தான் இருக்கீங்களா? சும்மா ஒரு கேள்வி. நன்றி. ரமேஷ் சார் ரிட்டையர்டு டிஜிஎம் நெய்வேலியிலிருந்து, ஜெகநாதன் சார் அதுக்கு முன்னாடி அவரோட அதிகாரியாக இருந்திருக்காங்க. சரிங்க, நன்றி, மகிழ்ச்சி. நான் 20 வருஷமா யுஎஸ்ல இருக்கேன். நெய்வேலியா நீங்க? நான் படிச்சு வளர்ந்ததெல்லாம் நெய்வேலி. அப்பா பக்கத்துல தான் ஒர்க் பண்ணாரு. இப்போ 20 வருஷம் ஆச்சு யுஎஸ் அதனால நெய்வேலி ரொம்ப டியர் டு ஹார்ட். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கதான் இருக்காங்க. அங்க போனா அவங்கள எல்லாம் சந்திக்கலாம். அப்படி நடராஜர் கோயில் எல்லாம் ரொம்ப எனக்கு மனதுக்கு நெருக்கமான இடங்கள். வளர்ந்தது அங்கதான். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப மகிழ்ச்சி. தொடர்ந்து வாங்க. சரிங்க, மகிழ்ச்சி. நன்றி மேடம். நன்றி சார். இன்கால் மெசேஜ் போகிறோம். ரம்யா கமல்ராஜ் மேடம் தங்களுக்கும் தங்கள் அன்பு குடும்பத்திற்கும் என் இனிய பிறந்தநாள், இனிய தை திருநாள் வாழ்த்துக்கள். சரி, பிறந்தநாள் சொல்லிட்டேன்.
ஜெகநாத் சார் வந்து வணக்கம், இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. லாவண்யா மணிமுத்து மரம் வந்து இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இணைத்தீர்த்தம் ஐயா, ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள், பிற்பாடு வரவில்லையே என்ற ஆதங்கம் எழுகிறது, நல்வாழ்த்து அப்படின்னு சொல்லி இணைத்தீர்த்தம் ஐயா சொல்லியிருக்காங்க. டாக்டர் சிவகுமாரன் சார் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. வேற யாரும் கருத்து சொல்லணும்னா இந்த நிகழ்வு இதே வேண்டுதலோட நிறைவேற்றலாம். தாமோதரன் சார், கருத்து சொல்லுங்க சார். இன்று தை திருநாளின் முதல் நாளில் நிறைய கருத்துக்களை, புதிய புதிய கருத்துக்களை, பழைய கருத்துக்களாக இருந்தாலும் இன்று கூறிய விதம் மிக சிறப்பாக அமைந்திருந்தது. காமராஜரை பற்றி மிக சிறப்பாக இன்று கூறிய ஜெகநாதன் சார் கூறியது மிகவும் சிறப்பு. அன்று அவர் முடிவெடுக்கவில்லை என்றால் இன்று நெய்வேலி இந்த அளவுக்கு விரிவடைந்திருக்குமா என்று ஒரு ஐயம் ஏற்பட்டிருக்கின்றது. அந்த அளவுக்கு அதிகமாக படிக்காத மேதையாக இருந்தாலும் அவர் மனதில், அவர் நினைவில் இதை செய்ய வேண்டும் என்ற ஒரு உணர்வு அவருக்கு ஏற்பட்டதற்கு நாம் தமிழ் மக்களாகிய நாம் எல்லோரும் அவருக்கு கடமைப்பட்டிருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த சிறப்பான நிகழ்ச்சியை அமைத்து தந்த நற்புலரிக்கு மீண்டும் மீண்டும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அனைவரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமை என்ற கருத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி தாமோதரன் சார். நன்றி சார். அடுத்து சரவணன் சார், உங்களுடைய கருத்தை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அனைவருக்கும் இனிய தை திருநாள் வாழ்த்துக்கள் சார். வாய்ப்பு நன்றி சார். நன்றி, நன்றி சரவணன் சார். ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா எல்லாரும் கருத்து தெரிவிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். பண்டிகை ஒட்டி இப்போ நம்ம இந்த நிகழ்ச்சியோட நிறைவு இதுக்கு போயிடும். வேற யாராவது கருத்து தெரிவிக்கணுமா? இல்லை. நட்புலாரி உறவுகளின் நன்மைக்கான வேண்டுதல். உலகில் உள்ள எண்ணற்ற உயிர்களை பரிணமித்த சர்வ வல்லமையும் ஈடு இணையில்லா சக்திகளின் பிறப்பிடமாக உள்ள இயற்கை பேராற்றலே, இயற்கை பேராற்றலின் மாபெரும் சக்தியாக, எங்களின் ஆழ்மன நம்பிக்கையாக எங்களுக்குள் பெருக்கெடுத்து ஓடும் நேர்மறை ஆற்றலே, அனுதினமும் உற்சாக ஊற்றாயிருந்து ஆனந்தமயமான ஆரோக்கிய வாழ்வினை பெற்று அதிகாரம், ஆளுமை, செல்வாக்கு, வல்லமை கொண்ட மனிதர்களாக ஞானம், புகழ், வெற்றிகளை அடைந்து நாங்களும் எங்கள் குடும்பமும் பரிபூரண திருப்தியுடன், நிறைந்த செல்வ செழிப்புடன், மிகவும் நிம்மதியான வாழ்வினை வாழ்ந்து வருகிறோம். எங்களுக்கு நிம்மதியான வாழ்வினை அளித்த இயற்கை பேராற்றலின் பெருங்கருணைக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி, எங்களின் உணர்வுபூர்வமான நன்றி, எங்களின் ஆத்மார்த்தமான நன்றி. நன்றி, நன்றி. இந்த நிகழ்வு இனிதே நிறைவுறுகிறது. நாளை வேறு ஒரு ஆளுமையுடன் சந்திப்போம். இவன் தொண்டை மண்டலம், ஆர்ப்பாக்கம், ரிச் பி அருணகிரி. நன்றி.